எங்க அம்மாக்கு சர்ப்ரைஸா இன்னைக்கு நான் ப்ரௌனி தாங்க செஞ்சு எடுத்துட்டு போறேன். அவங்க வந்து ப்ரௌனின்னு சொல்ல மாட்டாங்க. கருப்பு கலர் கேக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாரி கருப்பு கலர் கேக் தான் வந்து செஞ்சு எடுத்துட்டு போறேன். ஏன் இப்போ வந்து நான் இத செஞ்சுட்டு இருக்கேன்னா, ஆர்டர்லாம் வந்து முடிச்சாச்சு. ப்ளம் கேக் ஆர்டருமே வந்து ஒரு ஓவன்ல வந்து பேக் ஆயிட்டு இருக்கு. எக்லெஸ் ப்ரௌனி தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எங்க அம்மாக்கு வந்து எக்லெஸ்ல வந்து ப்ரௌனி வந்து பிடிக்கும். ஆனா வந்து பிடிக்கும்னு அவங்க என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரௌனில வந்து சாக்லேட், பட்டர்லாம் அதிகமா சேர்க்கறதுனால காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து வேணாடா நல்லா இல்ல, நல்லா இல்ல இப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்ச நாள் போக போக ஏன் நல்லா இல்லன்னு சொல்றாங்க, ஏன் நல்லா இல்லன்னு சொல்றாங்க நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். மத்தது வந்து தம் அடை, முட்டை மிட்டாய் இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா, மிச்சம் இருந்தா எடுத்துட்டு வான்னு மட்டும் சொல்லுவாங்க. ஒரு 20 கிலோ 30 கிலோ ஆர்டர் முடிக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து 1 கேஜி, 1/2 கேஜிலாம் மீறும். அப்ப அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். இங்க வீட்ல வந்து வைக்க மாட்டேன். நானும் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன் இல்லங்க வெயிட் போட்டுரும்னு சொல்லிட்டு விட்டுனா நெறைய சாப்பிட்டுருவேன்ட்டு அம்மா வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுவேன். எங்க அம்மா வந்து திட்டுவாங்க. வீட்டுக்கு போனாலே ப்ரௌனி எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதிலேயே நான் தெரிஞ்சுப்பேன்.